வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் தேடப்பட்டு வரும் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் புகார் அளித்திருக்கும் வீட்டு பணிப்பெண்ணோடு ஹோட்டலில் உணவருந்தி விட்டு செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. சரணடையும் நாளிலேயே அவர்களது ஜாமீன் மனுவை சட்டத்திற்குட்பட்டு பரிசீலிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி ஆன்ஜோ மதிவாணன் அவரது வீட்டில் பணி செய்து வந்த 18 வயது பெண்ணை துன்புறுத்தியதாக ஆன்ஜோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆன் ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்களது தரப்பில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடையும் நாளிலேயே தங்களது ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அந்த மனுவில் இளம்பெண் அளித்த புகாரில் கூறியுள்ளபடி எந்த தாக்குதல் சம்பவமும் நடைபெறவில்லை, சொந்த மகளை போல பார்த்து கொண்டதாகவும் டிசம்பர் 26ஆம் தேதி அவரது பிறந்த நாளை தங்களது வீட்டில் கொண்டாடியதாகவும் அப்போது எடுத்த புகைப்படங்களில் இருந்தே எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார் என தெரிய வரும் எனவும், ஆனாலும் அடுத்த 15 நாட்களில் எப்படி புகார் அளிக்கும் அளவிற்கு மாறினார் என புரிந்து கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவரும் சரணடையும் நாளிலேயே அவர்களது ஜாமீன் மனுவை பரிசீலித்து இருதரப்பிற்கும் வாய்ப்பளித்து சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்கும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்த நிலையில் திமுக எம்எல்ஏவின் மகன் தரப்பில் சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் 14ஆம் தேதி தன்னை தாக்கினார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அன்று தங்களோடு விக்கிரவாண்டி டோல்கேட் ஹோட்டலில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் ஏற்காட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கிய சிசிடிவி ஆதாரங்கள் என்று வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.